Hi students, நம்ம last science classல பார்த்தீங்க அப்படின்னா chapter number 21 crop production and management அந்த chapter பார்த்தோம். ஸோ அந்த சாப்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணுறதா ஒரு க்ராப்பை சோப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த ஃபர்டிலைசர்ஸ் அதாவது வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சருக்கு போடக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ், அதே மாதிரி சீட் பால்ஸ்னால் என்ன, ஸ்ப்ரேஸ், ஃபோலியர் ஸ்ப்ரேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 7 மேக்னட்டிசம் அப்படிங்கிற சாப்டர் தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேஜ் நம்பர் 72 இருக்குது. ஸோ மேக்னெட் அப்படின்னா தெரியும், காந்தம்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். நோ அபவுட் த மேக்னெட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ மேக்னெட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஸோ நேச்சுரல் மேக்னெட்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். Magnetic field, define magnetic field and compare uniform and non-uniform magnetic field. So magnetic field na enna, uniform and non-uniform magnetic field இந்த ரெண்டையும் compare பண்றோம். Next properties of magnet, magnet ஓட properties பத்தி பார்க்க போறோம். Understand the concept of earth's magnetism. So earth ஓட magnetism அந்த concept பத்தி பார்க்குறோம். யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ், லாஸ்ட்ல வந்துட்டு அந்த மேக்னெட்ஸோட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 7 மேக்னட்டிசம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் பாருங்க. மேக்னெட்ஸ் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன், மெட்டல் ஆர் அதர் மெட்டீரியல் which have the property of attracting metals like iron, cobalt and nickel. ஸோ மேக்னெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட், அது ஸ்டோனாக இருக்கலாம், மெட்டலாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் மெட்டீரியலாக இருக்கலாம். அந்த மேக்னெட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது அயன், கொபால்ட், நிக்கல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்துட்டு மெட்டல்ஸை வந்துட்டு இழுக்கக்கூடிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அந்த மேக்னெட்ஸ் கிட்ட இருக்கும். The attracting property of magnet is called magnetism and it is either natural or induced. So அந்த மேக்னெட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி, இழுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னட்டிசம்னு சொல்லுவோம். அந்த மேக்னட்டிசம் அந்த அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒன்று நேச்சுரலாக இருக்கலாம், அதாவது நேச்சுராகவே அதுக்கு இருக்கும், இல்லாட்டி நம்ம இன்டியூஸ் உள்ள துணிக்கிற மாதிரி நம்ம சொல்லி அது இருக்கிற மாதிரி அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. The branch of physics which deals with the property of magnet is also called magnetism. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் ஒரு பிரான்ச், ஃபிசிக்ஸ் வந்துட்டு இந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணிச்சு ஒரு ஸ்டடி அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். The earliest evidence for magnets are found in the region of Asia Minor called Magnesia. ஸோ இதோட எவிடன்ஸ், இந்த மேக்னெட்ஸோட இயர்லி எவிடன்ஸ் நமக்கு எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா மைனர், அதாவது மேக்னீஷியா அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு கிடச்சிது. இட் இஸ் பிலீவ்ட் தட் த சைனீஸ் ஹேட் நோட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் ஈவன் பிஃபோர் 200 BC. என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ், அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பிஃபோர் 200 BCக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பிலீவ் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே இருக்கு. They used a magnetic compass for navigation in 1200 AD. ஸோ அவங்க வந்துட்டு மேக்னெட்டிக் காம்பஸை யூஸ் பண்ணி நேவிகேஷன், அதாவது வந்துட்டு ட்ராவலிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ADல. யூஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இன் காம்பஸஸ் ஃபெசிலிட்டேட்டர் லாங் டிஸ்டன்ஸ் செயிலிங். ஸோ வந்துட்டு அந்த காம்பஸ், அந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு அந்த காம்பஸ் இருக்கிறது மூலமா அது என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல், அதாவது வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் செயிலிங், அதாவது வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கடல் வழியாக போயிட்டு வர்த்தகம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட்ஸ் the world progressed into a new direction. ஸோ ஆஃப்டர் மேக்னெட்ஸோட டிஸ்கவரிக்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு வந்துட்டு புது ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி அது ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சுது. டுடே மேக்னெட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் லிவ்ஸ். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மேக்னெட் வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுது. மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், car engines,
elevators and many other devices. ஸோ வந்துட்டு அந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர், கார் இன்ஜின்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, எலிவேட்டர்ஸு, லிஃப்ட்டு, அதே மாதிரி நிறைய டிவைசஸில் வந்துட்டு அதை யூஸ் பண்ண போகிறாங்க. In this lesson we will study about the types, properties and uses of magnets. ஸோ இந்த லெசனில் நம்ம அந்த மேக்னெட்ஸோட டைப்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூசஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் மேக்னெட்ஸோட கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்ஸ். Magnets are classified into two types. ஸோ மேக்னெட்ஸ் வந்துட்டு ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, they are classified as natural magnets and artificial magnets. ஸோ மேக்னெட்ஸை ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் மேக்னெட்ஸ். Magnets found in the nature are called natural magnets. ஸோ எந்தெந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு நேச்சரில் இருக்கும், நேச்சராகவே அந்த மேக்னெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ், அதாவது வந்துட்டு அது வந்துட்டு பெர்மனன்ட் மேக்னெட், தட் இஸ் they will never lose their magnetic power. ஸோ அந்த மேக்னெட் இருக்கிற வரைக்கும் அதோட மேக்னெட்டிக் பவரை அது வந்துட்டு லூஸ் பண்ணவே பண்ணாது. These magnets are found in different places of the earth in the sandy deposits. ஸோ இந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு earthல டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்துட்டு இருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி டெபாசிட்ஸ், ரொம்ப மணல் டெபாசிட்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்துட்டு இது இருக்கும். லோட்ஸ்டோன் கால்டு மேக்னடைன், அதாவது அயன் ஆக்சைடு, which is the ore of iron, is the strongest natural magnet. ஸோ லோட்ஸ்டோன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேக்னடைட், அதாவது அயன் ஆக்சைடு. அது எதோட ஓர்ன்னு பார்த்தீங்கன்னா அயனோட ஓர். அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் அப்படிங்கிறோம். மினரல்ஸ் லைக் பயோரைட்ஸ், அயன் சல்ஃபைடு, ஃபெரைட் அண்ட் குலம்பைட் ஆர் ஆல்சோ நேச்சுரல் மேக்னெட். ஸோ மினரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் சல்ஃபைடு, ஃபெரைட், கொலம்பைட் இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் மேக்னெட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர். They are permanent magnet, that is they never lose their magnetic properties. These are found on different places on the earth. Lodestone, அதாவது magnetite iron oxide, which is the strongest natural magnet. Minerals like iron sulfide, ferrite and columbite are also natural magnets. So natural magnets இதான். Next பார்த்தீங்க அப்படின்னா artificial magnets. Magnets that are made by people in the laboratory or factory are called artificial magnets. So artificial magnets அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்துட்டு லெபார்டரி இல்லாட்டி ஃபேக்ட்ரியில் வந்துட்டு பீப்புள்ஸ் மேட் பண்ணக்கூடிய மேக்னெட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க மேக்னெட்ஸ் தட் ஆர் மேட் பை பீப்புள் இன் த லெபார்டரி ஆர் ஃபேக்ட்ரி ஆர் கால்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். These are also known as man-made magnets. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா man-made magnets. So artificial magnets are otherwise known as man-made magnets, which are stronger than the natural magnets. So natural magnets விட இந்த artificial அதாவது man-made magnets வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். Artificial magnets can be made in various shapes and dimensions. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்துட்டு நமக்கு ஏற்ற ஷேப்ஸ்லேயும் டைமென்ஷன்ஸ்லேயும் நம்மளால் செஞ்சுக்க முடியும். பார் மேக்னெட்ஸ், யூ-ஷேப்டு மேக்னெட்ஸ், ஹார்ஸ்கோ மேக்னெட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ஸ், டிஸ்க் மேக்னெட்ஸ், ring magnets and electromagnets are some examples for artificial magnets. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட். ஸோ இதான் வந்துட்டு பார் மேக்னெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேக்னெட், அடுத்தது ரிங் மேக்னெட், அடுத்தது வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட், நெக்ஸ்ட் யூ ஷேப்டு மேக்னெட். இதெல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் அயன், நிக்கல், கொபால்ட், ஸ்டீல் எக்ஸெட்ரா. ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வந்துட்டு எதனால் மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன், நிக்கல், கொபால்ட், ஸ்டீல் இதனால வந்துட்டு மேடாயிருக்கும். Alloy of metals, neodymium and ceramium are also used to make artificial magnets.
ஸோ மேக்னெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் அதாவது வந்துட்டு மெட்டல்ஸ் இந்த நியோடியம் அண்ட் சாம்ரியம் இதோட அலாய்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை மேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்னெட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஸோ நேச்சுரல் மேக்னெட் பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்னா மேக்னெட்ஸ் தட் ஆர் மேட் பை பீப்புள் இன் த லெபார்டரி ஆர் ஃபேக்ட்ரி ஆர் கால்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். These are also known as man-made magnets, which are stronger than the natural magnets. Artificial magnets can be made into various shapes and dimensions according to ourselves. So அதோட types different examples நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எதனால மேடாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயன், நிக்கல், கொபால்ட், ஸ்டீல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால மேடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மெட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியோடியம் அண்ட் செமாரியம் இதோட அலாய்ஸும் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நேச்சுரல் மேக்னெட்ஸ், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். These are found in nature and have irregular shapes and dimensions. ஸோ நேச்சுரல் மேக்னெட்ஸ் வந்துட்டு நேச்சர்லேயே இருக்கு, அதுக்கு ஒரு கரெக்டான ஷேப் இருக்காது, கரெக்டான டைமென்ஷன் இருக்காது. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் பாருங்க. These are man-made magnets. They can be made in different shapes and dimensions. ஸோ இது வந்துட்டு man-made magnets நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை நம்மளால கொண்டு வர முடியும். The strength of a natural magnet is well determined and difficult to change. ஸோ இந்த நேச்சுரல் மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு நல்ல டிட்டர்மைனாக இருக்கும், அதே மாதிரி அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். Artificial magnets can be made with required and specific strength. ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைப்படுற இதில் கொண்டு வந்துக்கலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த்தோட. These are long lasting magnets. ஸோ இதோட மேக்னெட் ப்ராப்பர் அதாவது மேக்னெட்டிக் பவர் வந்துட்டு எப்பவுமே லூஸ் ஆகாது. Their properties are time bound. ஸோ டைமுக்கு ஒரு சர்டைன் பீரியட் தான் அது அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்கும். They have less usage. ஸோ நேச்சுரல் மேக்னெட்ஸோட யூஸ் வந்துட்டு லெஸ் கம்மியானது தான். பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்னு பார்க்கும்போது தே ஹாவ் எ வாஸ்ட் யூசேஜ் இன் டே டு டே லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸோட யூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் பார்க்கும்போது நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர் அண்ட் ஹாவ் irregular shapes and dimensions. Artificial magnets are man-made magnets. They can be made in different shapes and dimensions. Natural magnet strength of the natural magnet is well determined and difficult to change. Strength of the artificial magnets can be made with required and specific strength. Man-made magnets are long-lasting magnets, but artificial magnets lose their property based on their time bound. They have less usage. The natural magnets have less usage. Artificial magnets have vast usage in our day-to-day life. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் யூனிட் நம்பர் 7 மேக்னெட்டிசம் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், மேக்னெட்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.